இன்றைய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, ஏன் நான் கோவிலுக்கு போகணும்? எனக்கு ஏதாவது தேவை இருந்தா தான் போகணுமா? எனக்கு தான் எல்லா தேவைகளும் நிறைவேறியிருக்கே. எனக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லையே! நான் ஏன் இறைவனை நாட வேண்டும்? எம் நாட வேண்டும்? ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும்? எனக்கு எல்லா வசதி வாய்ப்பு அத்தனையும் எனக்கு தேவையானது அத்தனையுமே இருக்குது. நான் ஏன் செல்லணும்? அப்படிங்கிறதுக்கு தான ஒரு பதில். ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு தேவையானத நான் போறேன், வேலை பார்க்குறேன், சம்பாரிக்கிறேன். எனக்கு எல்லாமே நல்லா பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. அப்டின்னா, அந்த எல்லா தேவையும் எனக்கு எதுக்காக ஃபீல் பண்ணுவேன்னா, என்னுடைய சுகத்துக்கு, இந்த உடம்புக்கு. நான் நல்லா சுகமா படுக்கிறதுக்கு பெட்டு தேவைப்படும். அப்ப நல்லா சாப்பிடுறதுக்கு, நல்லா ருசியா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு விதவிதமா தேவைப்படும். நல்லா நான் சொகுசா போறதுக்கு காரு, இந்த மாரி எல்லா என்னை சுத்தி நான் உருவாக்கி இருக்கிற வசதி, வாய்ப்பு, தேவை எல்லாமே இந்த உடம்புக்கு தான். அத்தனை தேவைகளும் நான் என்னோட சம்பாரிச்சு, நான் உழைப்பு போயி, என்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் நிறைவேத்திக்கிறது இந்த உடம்புக்கு மட்டும் தான். அப்ப ஏன் நான் இறைவன தேடி போகணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, நீங்க இறைவன தேடி போறது, கோயிலுக்கு போறது உடம்புக்கு கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள உள்ள ஆன்மாவுக்கு. அப்ப நம்ம எப்படி நம்ம உழைச்சு சாப்பாடு நம்ம இந்த உடல் தேவைக்கு, உடலோட சுகத்துக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ, அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறோமோ, அதே மாரி தன்னோட ஆன்மாவையுடைய படிநிலையை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இறை வழிபாடு மூலியமா தான் அத உயர்த்த முடியும். கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதுதான் அதில உள்ள. நாம எவ்வளோ இருக்கு, இல்ல, கோரிக்கைகள் அத எல்லாத்தையும் தாண்டி, உள்ளைக்க உள்ள அந்த சோல் ஆன்மாவோ ஒரு நிலையிலிருந்து மறுநிலை விழிப்பு நிலையை அடையுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சி தான் கோவிலுக்கு செல்லுதல். இது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும், செய்யணும். இதற்காக தான் நம்ம செல்லணும். ஆமா. ஏன்னா இது வேற, அது வேற. இது பொருள் தன்மை. நம்ம சம்பாரிக்கிறது, நமக்கு தேவையானது அத்தனையும் நம்ம நிறைவேத்திக் கொள்றது, அத்தனையும் நமக்கு இருக்கிறது. இது எல்லாமே இந்த உடம்பு எப்படி ஒரு நாள் அழியுமோ, அது எல்லாமே போகும். இந்த ஆன்மா எப்படி அழியாதோ, அது நிரந்தரமானது. அதுக்கு ஒரு விழிப்பு நிலை, அது அது அந்த நிலைய ஒரு விழிப்பு நிலை வேணும். அத அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்றதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு சென்று, நம்ம அந்த விழிப்பு நிலையை ஏற்படுத்தணும். அப்போ ஒரு 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 பிறப்புல இப்ப நான் இருக்கிறேன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு நிலையில நம்ம இப்போ ஒரு சம்பாரிக்கிறோம், ஒரு லைஃப் வாழ்றோம் அப்படின்னா, இந்த லைஃப்ல நம்ம சம்பாரிக்கிறோம், நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேத்துற மாரி, இந்த லைஃப்ல இருக்கிற நான் என்னுடைய ஆன்மாவோட நிலையில, இந்த லைஃப் முடியையில அந்த ஆன்மா இன்னொரு நிலைக்கு மேல உயரணும். இது மேல உயரலாம், கீழேயும் தாழ்வாகலாம். அது அவங்கவங்களுடைய வாழ்க்கை முறை. அது உயர்ந்து, 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 உயர்ந்து ஒரு நிலைக்கு எட்டணும். அதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த ஒரு நிலைக்கு நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு தான் நம்ம கோவிலுக்கு செல்றது, இறை வழிபாடு செய்றது எல்லாமே. அப்ப எவ்வளவுதான் தேவைகள் இருக்குது, இல்ல எல்லாத்தையும் கடந்து நம்ம செய்ய வேண்டியது தன்னுடைய ஆன்மாவுக்காக. இதையும் அதையும் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். நம்மளுடைய எல்லா தேவைகளும் எனக்கு இருக்கு அப்படின்னா, அது இந்த உடம்பு இருக்கிற வரை இருக்கும். உடம்பு அழியிற மாரி அதுவும் அழியும். இது 2ம் அந்த கான்செப்ட். உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா அழியாதது. அதனுக்கு ஒரு விழிப்பு நிலை தேவை. அத அடுத்த நிலைக்கு எடுத்து செல்றதுக்கு இறை வழிபாடுங்கிறது அவசியம். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆதலால் அனைவரும் இறை வழிபாடு செல்வோம். ஆன்மா விழிப்பு நிலை அடைவோம். ஓகே. பாய்.